இங்கே நீங்கள் பார்க்குற இந்த 2 கேரக்டர் சிவா அண்ட் கிரேஸ், இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த படத்தில். இதை எழுதுறதுக்கு, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் கேரக்டர் எழுதுறதுக்கு ராம் மாதிரி ஒரு ஆள் தான் முடியும். ஏன்னா ஜென்ரலாக ரைட்டர்ஸ் என்ன எழுதுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் கேரக்டர்ஸ் வந்து ஒன்று செம்ம கான்ட்ராஸ்டாக எழுதுவாங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு எழுதுவாங்க. ஆனால் ராம் மட்டுமே இது எழுதி இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஸ்லைட்டாக ஒரு கம்பேட்டபிலிட்டி இம்பேலன்ஸ் தெரியும். அந்த மாதிரி ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வச்சு எழுதுறதுனால தான் ராம் மாதிரி டைரக்டர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக நமக்கு தெரியுறாங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து தன்னுடைய எக்ஸை மீட் பண்ணுற ஒரு எபிசோடு இருக்குது. அது வந்து ரொம்ப மெச்சூர்டான கண்டென்ட்டு. அது வேறு டைரக்டர் அப்ரோச் பண்ணியிருந்தால் அதில் தெரியும், அந்த ரைட்டிங் அப்படியே தெரியும். இது வந்து லேமன் அண்ட் அப்ரோச்சில் பண்ணியிருக்காரு ராம். அந்த விஷயமும் ரொம்ப பிடிச்சது. ஸோ இங்கே கிரேஸ் ஆண்டனியும் சிவா பண்ணதும் பிடிச்சிருந்தது. அங்கே அஜு வஜீஸும் அஞ்சலி மேம் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த படத்தை ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். பார்க்குறப்ப மியூசிக் இல்லை, ரீரெக்கார்டிங் இல்லை. ஆனால் என்ன, அந்த குழந்தையோட உலகத்துக்கு கொண்டு போனது வந்து ரொம்ப முக்கியமான காரணம் கார்கியோட வரிகளும் சந்தோஷ் தயாநிதியோடைய மியூசிக்கு தான். வித்தவுட் ரீரெக்கார்டிங் அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிஜமாகவே ராம் கூப்பிட்டது ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு சொல்லுங்கன்னு கூப்பிட்டாருன்னா, வெளியே வந்தவொடனே கையை தூக்கிட்டே, சாரி ராம், எனக்கு நான் சத்தியமாக இதில் எங்கே கட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஸோ ஏன்னா நமக்கு சில டைரக்டர்ஸ் மேலே உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் நல்ல டைரக்டர்ஸ், ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் மீறி அதுக்கு மேலே சூப்பர் டைரக்டராக நம்ம திங்க் பண்ணுறது, லெஜெண்டரி டைரக்டராக நம்ம நினைக்கிறது, நம்ம மைண்டில் சில பேர் இருப்பாங்க. அது யார் மாதிரின்னு சொன்னால், தியாகராஜன் குமாரராஜன் மாதிரி, பிரேம் மாதிரி, அவங்க எந்த கேட்டகரியிலையும் உள்ள இது பண்ண முடியாது. அந்த மாதிரி டைரக்டரில் எனக்கு எப்பயுமே ராம் தான் டாப். ராம், இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்க, வாழ்த்துக்கள்.